என் பேர் சங்கீதா. உங்கள் மத்தியில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில அற்புதங்களையும் எனக்கு ஏற்பட்ட மாற்றங்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தான் வந்திருக்கேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். என் சைல்ட்ஹுட் டேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ட்ராஜடியானது, ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளான. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து பயங்கரமான குடிக்கார். உங்கள் வீட்டு குடியில் என் வீட்டு குடியில் அவ்வளோ குடிப்பார். ட்ரக் அடிக்ட், கேம்பிளர், ஒரு கண்டினியூஸ் 24 hours செயின் ஸ்மோக்கர். ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிற மாதிரி எங்கள் குடும்பமாக இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஊட்டியில் ஒரு பெரிய ரேஸ் கோர்ஸ் இருக்குது, அங்கேயும் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் பேஷண்ட். வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் எதுவுமே இல்லை. எங்கள் அம்மா வாரத்தில் ஒரு 3 வாட்டி அட்மிட் ஆயிடுவாங்க ஹாஸ்பிட்டலில். என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியாது. நான் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்செண்ட்டாக இருப்பேன். ஸ்கூலில் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. வீட்டுக்கு போனால் இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா உயிரோடு இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து பல ஆக்சிடென்ட்ஸ் ஆயிரும். அவங்க வீட்டுக்கு வந்து வேலைக்கு முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வரும், மூக்குக்கு மேலே கோவம் வரும்னு சொல்லுவாங்கள்ல. நான் கீழ்ப்படியாமல் போனேன்னா என் மேலே கட்டையில் அடிப்பாங்க, கம்பிள் அடிச்சிருக்காங்க, பெல்ட்டில் அடிச்சிருக்காங்க, கிளாக் என் மேலே உடஞ்சிருக்கு, என்னென்னமோ காரியங்களாம் நடந்திருக்கு. இதனால எனக்கு சமாதானம் எதுவுமே இல்லை. நான் எத்தனோ நாள் யோசிச்சிருக்கேன், இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா, நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குதா. எத்தனையோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த குடும்பம் நாசமாக போயிடும், இதுங்கெல்லாம் தலை நிமிர்ந்து வாழ முடியாது, இந்த குடிகார பையனோட பிள்ளை தானே அப்படின்னு. They tagged me. As a result, I was lonely, depressed, dejected, and I wanted to finish my life. ஆனால் ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. 2 காலும் உடஞ்சிருச்சு, எலும்ப முடியல. வீட்டில் வந்து அவங்க வேலைக்கு போகாமல் இருந்த நாட்களில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு. அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்தால் ஒரு சிக் பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலோ ஒரு பழத்தையும் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பாட்டில் வாங்கிட்டு வருவாங்க, விஸ்கியும் பிராண்டி வாங்கிட்டு வருவாங்க. அதை வந்து குடி நண்பர் வெளியே வந்து குடிக்க முடியாது, நம்ம வீட்டில் போய் அவருக்கு சந்தோஷப்படுத்துவோம். எங்கள் அம்மா எல்லாருக்கும் ஆக்கி போடணும். முடிவில் அந்த நாள் முடிவில் கண்ணீர், பிரச்சனை, அதே கூச்சல், குழப்பம், வாக்குவாதம் தான் எங்களுக்கு. எங்கள் அப்பாவுக்கு ஒரே என்டர்டெயின்மெண்ட் அந்த கால் உடஞ்சிருந்த நாட்களில் பார்த்திங்கன்னா டிவி தான். என்ன சண்டை, என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்று மட்டும் நாங்கள் சந்தோஷமாக குடும்பமாக பண்ணுவோம், குடும்பத்துடன் கண்டுகளியுங்கள் சினிமா. அவ்வளோ சந்தோஷமாக பார்ப்போம். ஆனால் அந்த 3 hour சினிமா மட்டும்தான் என் வாழ்க்கையை மாற்ற முடியல. அந்த 3 hour மட்டும்தான் அந்த சந்தோஷம். அந்த 3 hour மட்டும்தான் அதோடு சேர்ந்து அழுவோம், சந்தோஷமாக இருப்போம். அதுக்கப்புறம் இட் வாஸ் த சேம் ஓல்ட் லைஃப். எந்த ஒரு மாற்றம் இல்லை, அதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. வாழ்க்கை வந்து ஒரு நரகம் மாதிரி இருந்துச்சு. வாழ்க்கையை வெறுத்து போயிட்டேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த சேனலில் மாற்றி கொண்டு இருக்கும்பொழுது அவங்க ஒரு கிறிஸ்டின் ப்ரோக்ராமை பார்த்தாங்க. பெனின்னு ஒரு ப்ரீச்சர் அதில் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தார். இயேசு முறையாக அவங்க கண்டுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. என் லைஃப் ரொம்ப மிசரபிளாக இருக்குது, எஸ்ப்பா நீங்கள் வாங்க என் வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 2-3 நாட்களில் அவங்க இருந்த அறையில் இயேசு ஆண்டவர் நேரில் வந்ததை அவங்க தரிசித்தாங்க. நேரில் வந்தார், எங்கள் அப்பாவை தொட்டார். இயேசுன்னு ஏதோ சொல்கிறாங்களே, அவரை நேராக பார்த்தாங்க. எங்கள் அப்பாவை தூக்குனார். அந்த நேரத்தில் அவங்க கிட்டேருந்து ஒரு அசுத்த ஆவி வெளியே போனதை அவங்க பார்த்தாங்க. அந்த நாள் இந்த நாள் ஒரு 18 வருஷம் ஆச்சு. இந்த குடி, போதை, சிகரெட்டு, கஞ்சா எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ஒரு புது மனுஷனாக இருக்காங்க. எங்கள் அப்பா ஒரு பாஸ்டராக இருக்காங்க. தொடர்ந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு சுகம் கிடச்சிச்சு, நல்ல ஒரு விடுதலை கிடச்சிச்சு, குடும்பமாக சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ பார்த்து கூட என் வாழ்க்கை மாறலை. நான் வந்து இன்னொரு துக்கத்துக்கு போயிட்டேன். ஐயோ இந்த அப்பா இந்த இயேசு பின்னால் போயிட்டாங்களே, ஃபஸ்டிஸ் நல்லா இருந்தாங்களே அப்படின்னு. அவங்க ஒரு சர்ச்சுக்கு போனாங்க. அந்த சர்ச்சில் ஒரு யூத் கேம்புக்கு எனக்கு வலுக்கட்டாயப்படுத்தி என்னை அனுப்புனாங்க. அந்த கேம்புக்கு வந்து நான் எங்கள் அம்மாவோட கண்களை திறக்கணும்னு தான் நான் போனேன். ஆனால் இவங்களாம் பண்ணுறது அட்டகாசம், இதெல்லாம் நம்பாதீங்க, பொய் சொல்கிறதுக்கு தான் நான் போனேன், என்ன குறை கண்டுபிடிக்கலான்னு போனேன். ஆனால் அந்த கேம்புக்கு போன ஒரு பெரிய கதை, கர்த்தர் லாங் ஸ்டோரி ஷார்ட், கர்த்தர் அந்த ஆண்டவராக இயேசு என் கண்களை திறந்தார். அவர் தான் உண்மையான ஆண்டவர். என் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு
நான் அன்றைக்கி தான் நம்பினேன். வாட்டி வாழ்க்கையில் இயேசுவே நீங்கள் என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க, நீங்கள் வந்து என் வாழ்க்கையில் ஆண்டு நடத்துங்க. நான் இவ்வளோ நாள் ராணியாக இருந்தேன், என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து என் வாழ்க்கைக்குள்ளே ஆளுங்கன்னு ஃபஸ்ட்டு வாட்டி அவருக்கு என் இதயத்தை எடுத்து கொடுத்தேன். என்னோடய எம்டினஸ், என்னோடய லோன்லினஸ் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு நான் எதுக்கு சாகணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவர் எனக்காக மரிச்சாரு, அவர் என் பாவத்துக்காக மரிச்சாரு, என் அக்கிரமத்துக்காக மரிச்சாரு, என்னோட குடும்பத்தை வந்து நல்லா வாழ வைக்கணும்னு அவர் மரிச்சாரு, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு அவர் மரிச்சாரேன்னு நான் அது உணர்ந்தேன். வீட்டுக்கு வந்தேன், சந்தோஷமாக வந்தேன். எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். என் நினைவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசுத்த நினைவுகள். ஐ வாஸ் ஃபில்ட் வித் லஸ்ட்ஃபுல் தாட்ஸ், இச்சையான நினைவுகள். பயங்கரமான ஒரு பையனோட வாலிப வாழ்க்கை நாட்களில் ஒரு பையனோட நின்று பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்காது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா பேசுவாங்க, ஆனால் மனசுக்குள்ள ஆசையாக இருக்கும். ஆனால் நினைவு இன் மை மைண்ட் realm I was so corrupt. I had lustful thoughts. என் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுவேன், அசிங்கமாக பேசுவேன், நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வின்னு கேட்டிருப்பீங்க, அது நான் கேட்பேன். அந்த மீட்டிங் முடிஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே எனக்குள்ள ஒரு உணர்வு, இவ்வளோ மன்னிப்பை நான் பெற்றேனே, எங்கள் அப்பாவை நான் மன்னிக்கணும். இது வரைக்கும் எங்கள் அப்பா கிட்ட நான் வாயை திறந்து சாரின்னு நான் கேட்டதில்லை. எங்கள் அப்பா ஏதாவது சொன்னாலும் நான் எதிர்த்து பேசுவேன், இந்த குடிகாரனுக்கு நான் எதுக்கு நான் கீழ்ப்படியணும். ஆனால் அன்னைக்கு வாட்டி எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னேன், அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். எல்லாம் சொன்னேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய அன்பு, அந்த உறவு, ஒரே கூரைக்குள்ள 3 பேர் இருப்போம், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, நான். ஆனால் ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம், ஒரு ஐக்கியம் எதுவுமே இருக்கல. ஆனால் அந்த நாள்லேருந்து ஒரு புது வாழ்க்கை தொடங்குச்சு. வீட்டில் ஸ்கூல்லலாம் என்னை கேட்பாங்க, என்னாடி உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையாடி, அசிங்கமாக இல்லை உனக்கு? நான் சொல்லுவேன், ஏய் எங்கள் அப்பா தாண்டி எனக்கு பாய் ஃப்ரெண்டு, எங்கள் அம்மா தாண்டி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு, ஜீசஸ் தாண்டி எனக்கு லவரு, இது ஒரு புது ரிலேஷன்ஷிப், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குடி அப்படின்னேன். அவங்களுக்குலாம் ஒரே நான் லூஸ் மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் உண்மையாக அதுதான் ரியாலிட்டி. அந்த ஒரு டெரர் மாதிரி, ஒரு லயன் மாதிரி இருந்த அப்பா ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி ஆயிட்டார். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஸ்கூலில் நடக்கிறதுலாம் வந்து சொல்லுவேன், ஏதாவது ப்ராஜெக்ட், ஏதாவது அசைன்மெண்ட்னா எங்கள் அப்பாவோட சுற்றுவேன் பைக்கில். ஐ ஹேட் கிரேட் ஜாய் இன் இட். இன்னும் பல அற்புதங்களை செஞ்சார். எல்லாம் சொல்ல முடியல, நான் ரொம்ப சுருக்கமாக சில காலைகள் மட்டும் சொல்லிட்டு நான் போகிறேன். 10ஆவதுல நான் ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் 10th ஸ்டாண்டர்டில் கடவுள் எனக்கு வந்து 85% வாங்க உதவி செஞ்சார், மேத்ஸில் சென்டம் வாங்க உதவி செஞ்சார். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு எனக்கே ஒன்றுமே புரியல. எங்கள் ஸ்கூலில் என்னை கேப்டனை எலெக்ட் பண்ணாங்க. ரொம்ப வாழ்க்கை சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இப்படிலாம் வந்து என்னமோ கனவு காண்ற மாதிரி நான் நினச்சேன்ல, அது எல்லாமே வாழ்க்கையில் ரியாலிட்டி நடக்குது. ஏன்னா அவரோட ரிலேஷன்ஷிப்னால, இயேசுவோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்னால. ஆனால் 12th ஒரு பயங்கரமான ஒரு ட்ராஜடி. எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீவர் வந்துச்சு. 3 months I was suffering with that fever. 12th public exam, board exam, யோசித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வைரல் ஃபீவர்னு சொன்னாங்க. அது போல் செகண்ட் இட் வாஸ் டிடெக்டட் அஸ் டைஃபாய்ட், மலேரியா, ஜாண்டிஸ். கடைசியில் சொன்னாங்க எல்லாமே இது பண்ணி போல இட் வாஸ் லெப்டோஸ்பைரோசிஸ், ரேட் ஃபீவர், எலி ஜுரம்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அது வந்த நாட்கள் 18 வருஷம் முன்னால். அதுக்கு வந்து அப்போல்லாம் மருந்து இல்லை, பிரெயின் வரைக்கும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, நான் மறிச்சு போயிடுவேன். நான் சொன்னேன், ஏசப்பா இதுக்காக தான் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா, இதுக்காக தான் என் வாழ்க்கையை மாற்றினீங்களா, என்னமோ பெரிய காரியங்களாம் செய்வீங்கன்னு சொன்னீங்களே ஏசப்பா. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் தனியாக இல்லை இந்த பாதையில், என் கூட ஏசப்பா இருக்கார். இதுக்கு முன்னால் நான் தனியாக போராடிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ ஏசப்பா என் கூட இருக்கிறாரு அப்படின்னு அது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ப மாட்டீங்க, நான் புக்கை 3 மாதம் திறக்கவே இல்லை. Revision 1 எழுதலை, Revision 2 எழுதலை, நேராக பப்ளிக் எக்ஸாம் எழுதினேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து போய் ப்ராக்டிகல்ஸ் எழுதினேன், பப்ளிக் எக்ஸாம், போர்டு எக்ஸாம்ஸ் எழுதினேன். ரிசல்ட் வந்துச்சு, நான் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிருக்கணும், உண்மையாக அதுதான். ஆனால் கடவுள் இருக்கு இறக்கத்தினால நான் 2 சப்ஜெக்டில் ஃபெயில். மேத்ஸில் சென்டம் 10th ஸ்டாண்டர்டில், 12th ஸ்டாண்டர்டில் ஐ ஃபெயில்டு, கெமிஸ்ட்ரிலையும் ஃபெயில். இதே இது நான் ஒரு பழைய சங்கீதாவாக இருந்ததுன்னா ஐ வுட் ஹவ் எண்டட் மை லைஃப். அந்த அவமானம், வெக்கம் தாங்க முடியாமல் நான் மறிச்சு போயிருப்பேன். ஆனால் ஐ நோ the one who is in me is greater than the one who is in the world. எனக்கு ஒரு வாழ்க்கை வச்சிருக்காது, முடியாது, மனம் தளராத சங்கீதா. அவர் சொன்னார், trust in the Lord, I am there with you. இந்த மாதிரி நேரத்தில் கூட நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு சூப்பர் ஃபியூச்சர். என்னால் நம்ப முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் மனம் தளராமல் படித்தேன். ஒரு அகாடமிக் இயர் வேஸ்ட் ஆகாமல் அந்த ஜூன்லே பாஸ் எழுத கடவுள் உதவி செஞ்சார். 2 எக்ஸாம்லையும் எழுதினேன்.
2 எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆனேன். இப்போ வரைக்கும் அது ஒரு பெரிய அற்புதம். அந்த இயர் வேஸ்ட் ஆகாமல் ஜூன் எண்ட்லே WCSன்னு ஒரு நல்ல காலேஜில் சேர்ந்தேன். அந்த காலேஜில் ஒரு இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னோடய மார்க்ஸ்னால எனக்கு ஹிஸ்ட்ரி குரூப் தான் கொடுத்தாங்க. ஆனாலும் சந்தோஷமாக படித்தேன். ஏசப்பா, நீங்கள் ஆல் திங்ஸ் ஒர்க் ஃபார் த குட் ஹூ லவ் தி லார்ட் ஒரு அழகான வசனம் இருக்குது. கர்த்தர் மேல் அன்பாக இருக்கிறவங்களுக்கு சகலமும் நன்மையாக நடக்கும். ஏதோ ஒரு பிளான் ஏசப்பா. 3 வருஷம் சந்தோஷமாக படித்தேன். 3ஆவது வருஷம் எண்டில் கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஒரு கம்பெனி வருது சொன்னாங்க, தான் ஃபஸ்ட் இன்டர்வியூ. முந்தின நாள் தான் ரெஸ்யூம்லாம் எடுத்துகிட்டு வரணும். ரெஸ்யூம்னா என்னன்னே தெரியாது. முந்தின நாள் எங்கள் அப்பாவோட பாய் ஃப்ரெண்ட் சொன்னேன், எங்கள் அப்பாவோட போனேன். சண்டே ஃபுல்லாக சுற்றினேன். போய் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணோம். நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து போனேன் இன்டர்வியூக்கு. ஆட்டிடியூட், டெக்னிக்கல் ரவுண்ட், HR ரவுண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. மொத்தம் 350 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் போத் டே அண்ட் ஈவினிங் காலேஜ் ஃபில்டர் பண்ணி 27 எடுத்தாங்க. அதில் ஃபில்டர் பண்ணி 11 எடுத்தாங்க. நம்ப மாட்டீங்க, I was one of the 11 from the history department. And it was the company of HP, Hewlett Packard, IT company. அப்போ தான் I realized God doesn't need your subject. நான் ஒரு இன்ஜினியரிங் படிச்சு அந்த IT கம்பெனிக்கு போகணும்னு இல்லை. அதை நான் எப்போ உணர்ந்தேன்னா, மறுநாள் அகாடமிக் இயரில் ஸ்கூல் ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த ஆஃபீஸ்க்கு நான் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட பார்த்தா என் பக்கத்தில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க, பயோடெக்னாலஜி படித்தவங்க, ஃபிசிக்ஸ் படித்தவங்க, கெமிஸ்ட்ரி படித்தவங்க, மேத்ஸ் படித்தவங்க, ஒரே ஆள் ஹிஸ்ட்ரி நான் ஒருத்து தான். I was so shocked. அப்போ தான் கர்த்தர் சொன்னார், I am there with you. I will do great things. நீ ஒன்றை நம்பாத. My favor is enough for you. நான் நினச்சது, நான் உனக்கு பிளான் பண்ணது என்னன்னாலும் I will fulfill it. முடிஞ்சிச்சு 3 வருஷம். சுருக்கமாக சொல்கிறேன், டைம் கொடுத்த டைம் முடிய போகுது. முடிஞ்சிச்சு. கல்யாண வயசு வந்துச்சு. ஒரு அழகான மாப்பிள்ளைய எங்கள் வீட்டில் தேட தொடங்கினாங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கில். ஆனால் 13 இயர்ஸ்லேருந்து 23 இயர்ஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன், இட் வாஸ் அ டெம்டேஷன் பீரியட். அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். டெம்டேஷன் டு த கோர். இவனா அவனா. ஆனால் எனக்குள்ளே நான் ஒன்று சொல்லிக்கிட்டேன், ஏசப்பா நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கீங்க என் வாழ்க்கையில், என்னென்னமோ செஞ்சுருக்கீங்க. எங்கள் அப்பா அம்மா வயிற்றில் பிறக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அந்த அப்பாவே மாற்றிட்டீங்க. நீங்கள் எனக்கு நீங்கள் ஒருத்தரை வச்சுருக்கீங்க, எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, நீ நிறைவேற்றுவீங்க. நான் சொன்னதெல்லாம் உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மகனை எனக்கு தாங்க. கிவ் me a man after your own heart, not after my own heart. நான் விரும்புகிற பையன் இல்லை, எனக்கு கண்ணில் பார்த்து இவன் ஓகேன்னு தெரிகிற பையன் இல்லை சப்பா. Give me the one whom you have decided. எனக்கு குறிச்சிருக்கிறது. நீ நம்ப மாட்டீங்க, he gave me the best. He gave me the best. I waited. It was worth the wait. தம்பி தங்கச்சி, ஒன்று எனக்கு உங்கள்கிட்ட சொல்ல ஒரு விருப்பப்படுறேன். இந்த வயசில் நீ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போனீன்னா அது உன் ஃப்யூச்சரே பாழாக்கிரும். உன்னோட ஆஸ்பிரேஷன்ஸ், உன்னோட ட்ரீம், உன்னோட கெரியர், யூ வில் பி வேஸ்டிங் எவ்ரிதிங். 5 வருஷத்துக்கு அப்புறம் when you look back, நீ யோசிப்பா, ஐயோ எல்லாம் போயிட்டுனே, இந்த பொண்ணுக்காக இந்த பையனுக்காக எல்லாம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நீ படிக்கணும்னு நினச்சா கூட படிக்க முடியாது. இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு பொண்ணு உனக்கு அழகாக இருக்கும், ஆனால் நீ திருப்பி காலேஜ் போவ, you will see a better girl, and I'll tell you the best is yet to come. Wait for that. He will give you the best. 2 பேரும் திருமணம் ஆயிடுச்சு. என் கணவர் TCSல அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தாங்க. நான் HPல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபியூ மந்த்ஸ் கல்யாணம் திருமணத்துக்கு அப்புறம் உடனே என் கணவர் வந்து என்கிட்ட சொன்னார், மா கடவுள் எவ்வளோ நம்மளுக்கு நன்மை செஞ்சுருக்காரு, நம்ம வேலையை ரிசைன் பண்ண போகிறேன், நான் கடவுளை ஊழியத்தை செய்ய போகிறேன்னு ஒரு பயத்தோடு என்கிட்ட சொன்னார். நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியாமல் நான் சொன்னேன். ஏன்னா திருமணம் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் என் கணவரோட நானும் 2 பேரும் பேசணும். எனக்கு முன்னாடி நாங்கள் பேசினதில்லை, அரேஞ்ச் மேரேஜ். ஸோ அப்போ சொன்னேன், அப்பா எனக்கு இதுதான்ப்பா எனக்கும் ஆசை, எவ்வளோ நன்மை செஞ்சாருப்பா, அந்த நன்மை செஞ்சவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ப்பா, அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்ப்பா. ஒரு சிஸ்டர் உன்னாலே நின்றா எவ்வளோப்பா, நம்ம குடும்பமாக மட்டும் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நம்ம குடும்பமாக கடவுளுக்கு ஊழியம் செய்வோன்னு வேலை ரிசைன் பண்ணோம். ஐ குவிட் மை ஜாப். HP ரிசைன், அவங்க TCS ரிசைன் பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்து இப்போ 7 வருஷம் ஆச்சு. கடவுள் ஒரு வாரத்தில் நியர்லி 400 to 500 பீப்புளை சந்திக்க உதவி செய்கிறாரு ஆன் அ டெய்லி பேசிஸ். 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள். ஃபர்ஸ்ட் குரூப் பார்த்தீங்கன்னா the prisoners in the jail, சிறைச்சாலையில் இருக்கிற பாதிக்கப்பட்ட பெண்கள் மத்தியில் கடவுள் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகளை பேச உதவி செய்கிறார். அடுத்த குரூப் பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் சுற்றி எவ்வளோ ஸ்லம்ஸ் இருக்குது, அந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்க பிள்ளைங்க குடும்பங்களை சந்தித்து பேசுறதுக்கு உதவி செய்கிறாரு. அடுத்த குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா அனாதை இல்லம், ஆர்ஃபன் பிள்ளைங்க. நான் சொல்வேன், தம்பி தங்கச்சி, இங்கே நீ ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையோட வந்திருக்கலாம். ஆனால் டெல் யூ, நீ எவ்வளோ நன்றியுள்ள தெரியுமா, உனக்கு ஒரு அழகான ஒரு அப்பா அம்மா கொடுத்ததுனால. இந்த ஸ்லம் பிள்ளைங்களும் இந்த ஆர்ஃபன் பிள்ளைங்களும் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அக்கா என்னை சாப்பிட்டியான்னு கேட்க யாருமே இல்லைக்கா, நீ படிச்சியான்னு கேட்க யாரும் இல்லைக்கா, ஒரு அன்பான வார்த்தை பேச யாருமே இல்லைக்கா, உன் அப்பா அம்மாவோட வேல்யூ தெரியாமல் நீங்கள் உட்காந்துருக்க. ஆனால் எத்தனோ பிள்ளைங்க அவங்க இல்லாமல் இருக்காங்க தெரியுமா. இந்த ஜூவனைல் கிரைம் பிரிசனில் இருக்கிற பிள்ளைங்களாம் வெட்டு கொலை, உன் வயசு பிள்ளைங்க வெட்டு கொலைன்னு
பண்ணிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. God has blessed you so much. கடவுள் எனக்கு இவ்வளோ செஞ்சவர், கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு அழகான வசனம் இருக்குது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன்னு. நீங்கள் ஒரு ஃபெயிலியரோட உட்காந்துருக்கலாம், குடும்பத்தில் ஃபெயிலியர், படிப்பில் ஃபெயிலியர். யோசித்து பாருங்கள், நான் என்றைக்கும் மறிச்சு போயிருக்கணும், வாழ்க்கை ஃபெயிலியர். என்னை வச்சே இவ்வளோ செய்ய முடியும்னா உங்களை வச்சு எவ்வளோ செய்ய முடியும்? நம்புறீங்களா? கர்த்தர் செஞ்சு கண்டிப்பாக செய்வார். He will do exceedingly abundantly above all that you ask, think and even imagine, and keep you as a testimony and a light to the world. May God bless this testimony. நான் ஒரு சின்ன ஒரே ஒரு பல்லவி பாடுறேன், என்னோட தெரிஞ்சவங்க இந்த பாட்டை சேர்ந்து பாடுங்க. முடிஞ்ச கண்களை மூடி அந்த கடவுள்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க. ஏசப்பா, நாக்கா என்னமோ சொல்றாங்க, என் வாழ்க்கைக்குள்ள வாங்க ஏசப்பா, என் வாழ்க்கையை மாத்துங்க ஏசப்பா, ஒரு 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும் ஏசப்பா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்காய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்காய் அறிந்து தேடி வந்த சேர்ந்து பாடுறீங்க. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி இயேசுவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.